அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் 2025-26க்கு லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுறது 3 இயர்ஸ் கோர்ஸும் 5 இயர்ஸ் கோர்ஸும் ரெடியாக இருக்கீங்க. ஸோ நிறையாவே தெரியும். அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் இப்போவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு. பட் கட் ஆஃப்க்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன். எலிஜிபிலிட்டினா ஒன்றும் பெருசாக கிடையாது. எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது எலிஜிபிலிட்டி. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலையும் 5 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையிலையும் 12th முடிச்சிருக்கணும் ஆர் 10th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, ஒருவேளை நான் 12th முடிச்சுட்டு டிப்ளமாவை வச்சு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 10th டிப்ளமா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் டிப்ளமாவை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது பேசிக் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ 12th நீங்கள் ரெகுலரில் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்து இல்லை 10th to டிப்ளமோ முடிச்சிருந்து உங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. கட் ஆஃபை பொறுத்த வரையும் என்னோடய வியூவில் 2 விஷயம் தான் சொல்லுவேன். 85க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90 above இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும். 85 மேலே இருந்தீங்கன்னா கிடைக்கும். அது கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு இதுதான். ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு ஒன் மோர் டைம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் இல்லை 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இது 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 85லேருந்து 90க்கு மேலே இருக்கணும். 85 மேலே இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் கிடைக்கும். 90 above இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு. 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது பிஜி கிடையாது, யூஜி மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஜி டிகிரியை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்பிக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இதுதான். அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் லிமிட் வேணாலும் வச்சு நீங்கள் உங்கள் டிகிரியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 78 வரலையும் போயிடுச்சு. ஸோ 78 above இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 78 ஒருவேளை 80 above இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இது வேரியஸ் ஆகும். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வேரியஸ் ஆகிறதால அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். பட் நீங்கள் 78 above இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.